Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு கை ஸ்கொயர் டெஸ்ட் அப்படின்னா என்ன. ஸோ இந்த நோட்டேஷன் இருக்குல்ல, ஸோ இந்த நோட்டேஷன் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ KAI, ரைட், கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ CHAI, ஸோ கை ஸ்கொயர் டெஸ்ட், ரைட். ஸோ கை ஸ்கொயர் டெஸ்ட் அப்படின்னா என்ன, ஸோ அது என்னத்துக்காக யூஸ் பண்ணுவோம், அண்டு அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் பார்ப்போம், ரைட். ஸோ இந்த கை ஸ்கொயர் டெஸ்ட்டுங்கிறது ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப், ரைட், ஆர் காரிலேஷன் பிட்வீன் ரெண்டு வேரியபிள். ஸோ அதை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயம், ரைட். ஸோ நம்ம ஆல்ரெடி கால்குலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் காரிலேஷன் ஒரு விஷயம் படிச்சிருப்போம். ஸோ அது அந்த எக்ஸ்பேன்ஷன் அதை டெரிவ் பண்ண அதே பர்சன் தான் இதையுமே வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ கால்குலேஷன் டெவலப்ட டெஸ்ட் ஃபார் டெஸ்டிங், ரைட், டெஸ்டிங் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் discrepancy between experimental values and the theoretical values. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் வேல்யூ ஒன்று அண்ட் தியரிட்டிக்கல் வேல்யூ ஒன்று, ரெண்டு வேல்யூக்கு நடுவில் இருக்க சிக்னிஃபிகன்ஸை வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு, அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக கால்குலேஷன் கண்டுபிடிச்ச ஒரு மெத்தட் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த கை ஸ்கொயர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்டைன்ட் அண்டர் சம் தியரி ஆர் ஹைப்போதசிஸ். ஸோ ஏதோ ஒரு தியரியோ இல்லை ஹைப்போதசிஸோ பேஸ் பண்ணியிருக்கோம். திஸ் டெஸ்ட் இஸ் நோன் அஸ் கை ஸ்கொயர் டெஸ்ட், ரைட். ஸோ இந்த நோட்டேஷன் கை, ஸோ கை ஸ்கொயர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், எப்படி ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா கை ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் கால்குலேட்டட் வேல்யூ, ஸோ விச் இஸ் சம்மேஷன் ஆஃப் O minus E the whole square divided by E. ஸோ ஹோனா என்ன, ஈனா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இந்த ஹோல் வேல்யூ ஃபைன் பண்ணி அதுக்கு நம்ம சம்மேஷன் எடுக்கிறது. ஸோ தட் இஸ் வாட் யுவர் கை ஸ்கொயர் வேல்யூ. ஸோ O மீன்ஸ் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் இருந்து அப்சர்வ் பண்ணுற ஃப்ரீக்வன்சிஸ். E வந்து அப்படி என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. ஓனா அப்சர்வ்டு, ஸோ ஒரிஜினல் அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரிஜினல் கிவன் ஃப்ரீக்வன்சி. ஈங்கிறது எக்ஸ்பெக்டட், நம்ம எக்ஸ்பெக்டட் பண்ணுற ஃப்ரீக்வன்சி, அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி ஆர் ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி. O stands for, right, and E means expected frequency. Okay, so chi-square is used to test whether difference between observed and experimented, that is expected frequencies are significant. So மேலே சொன்ன அதே விஷயம் தான் இந்த கை ஸ்கொயர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா டெஸ்ட் வெதர் there is a difference இருக்கா, அந்த அப்சர்வ்டு நம்ம அப்சர்வ் பண்ணுறது, இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம், அதில் நம்ம அப்சர்வ் பண்ணுற இன்ஃபர்மேஷனுக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷனுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டெஸ்ட், ரைட். ஸோ இஃப் தி டேட்டா இஸ் கிவன் இஸ் இன் எ சீரீஸ் ஆஃப் n நம்பர், ஸோ ஒரு ஃபைனைட் நம்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னா தென் தி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஈக்குவல் டு n-1. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எப்படி எதுக்காக கண்டுபிடிப்போம், டேபுலேட்டட் வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்காக, ரைட். ஸோ அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து n-1. ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். ஸோ இன் தி கேஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், கொஸ்டினில் அவங்க பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு கை ஸ்கொயர் டெஸ்ட் கேட்குறாங்க அப்படின்னா யுவர் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் நத்திங் பட் n-1. எதுவுமே கொடுக்கல, பைனாமியல் அப்படின்னு வார்த்தைலாம் மென்ஷன் பண்ணலனாலும் இட் இஸ் n-1. இன் தி கேஸ் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், அவங்க கொஸ்டினில் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற வார்த்தை மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா யுவர் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் நத்திங் பட் n-2. அண்டு இன் தி கேஸ் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், இன்கேஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து n-3. அவ்வளோதான். ஸோ இந்த மூணு விஷயம் நமக்கு தெரியணும். எதுவுமே கொடுக்கல ஆர் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் n-1, பாய்சான்னு கொடுத்தா n-2, நார்மல் கொடுத்தா n-3. ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் உங்களுக்கு வந்து பேசிக் ஃபார் இந்த கை ஸ்கொயர் டெஸ்ட்டு. அண்ட் ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணுறேன். ஸோ ப்ராப்ளம் 1 என்ன அப்படின்னு பாருங்கள். A sample analysis of examination results of 500 students. ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் வந்து அதோட சாம்பிளை வச்சு மேட் பண்ணுறாங்க ஒரு ரிசல்ட். என்ன அந்த அனலைஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு பாருங்கள். இட் வாஸ் ஃபவுண்ட் தட் 220 ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் ஃபெயில்டு. ஸோ 220 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா ஃபெயில் ஆகிடுறாங்க, ரைட், டெஸ்ட்டில் அந்த 500ல். அண்ட் 170 ஹேட் செக்யூர் த தேர்ட் கிளாஸ். ஸோ தேர்ட் கிளாஸ் செக்யூர் பண்ணவங்க 170 ஸ்டூடெண்ட்ஸ். 90 வேர் பிளேஸ்ட் இன் செகண்ட் கிளாஸ். ஸோ செகண்ட் கிளாஸ் பிளேஸ் ஆனவங்க 90 அண்டு 20 காட் தி ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ 20 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துக்கிறாங்க. டூ திஸ் ஃபிகர்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கம்மன்சுரேட் வித் தி ஜென்ரல் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டா. ஸோ அப்போ இந்த ரிசல்ட்டை வச்சு நான் ஜென்ரல் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் என்னோட எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் கூட நான் இதை கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா விச் இஸ் இன் தி ரேஷியோ 4:3:2:1. ஸோ அவங்க டேரெக்டாக ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டட் வேல்யூவை
ஸோ இதெல்லாம் அப்சர்வ்டு வேல்யூஸ் ரைட். ஸோ இந்த 220 170 90 20 எல்லாம் அப்சர்வ்டு வேல்யூ. ஸோ இங்கே எக்ஸ்பெக்டட் வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை வேல்யூவை கன்வெர்ட் பண்ணோம் ஃபார் தி வேரியஸ் கேட்டகரிஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ அப்போ ஒரு கேட்டகரிஸ்க்கும், அதாவது இது வந்து ஃபெயில்டு 4% அண்டு இது வந்து என்ன செக்யூர்டு தேர்ட் கிளாஸ், செக்யூர்டு செகண்ட் கிளாஸ், செக்யூர்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பெக்டிவாக கொடுத்துருக்காங்க வேரியன்சஸ் ரைட். ஸோ இது எக்ஸ்பெக்டட் ரேஷியோ. அப்போ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, சொல்யூஷன் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் நல்ல ஹைபோதேசிஸ் என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ நல்ல ஹைபோதேசிஸ் எஸ்னார். ஸோ ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான். உங்களுக்கு இதை கொஸ்டினில் எழுத முடியலன்னா என்ன பண்ணணும், தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னு எழுதிருங்க. நான் இங்கே கொஸ்டினில் இருக்கிறத வச்சு எழுதியிருக்கேன். த அப்சர்வ்டு ரிசல்ட் கம்மன்சுரேட் வித் தி ஜென்ரல் எக்ஸாமினேஷன் ரிசல்ட். ஸோ அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ இது இப்படின்னா என்ன அர்த்தம், அது கம்மன்சுரேட் பண்ணுது. அப்போ தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ்ன்றது தான் அதுக்கு அல்டிமேட் மீனிங் ரைட். எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் இன் தி ரேஷியோ. என்ன ரேஷியோவில் இருக்குது, 4:3:2:1 அந்த ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அப்போ ரேஷியோலேருந்து நம்ம நார்மலாக கன்வெர்ட் பண்ணோம், அதை நம்ம கீழே பண்ணுவோம். ஸோ டோட்டல் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ, 500 ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ 500 இஃப் வி டிவைட் தி டோட்டல் ஃப்ரீக்வன்சி 500 இன் தி ரேஷியோ 4:3:2:1. ஸோ வாட் வில் கெட் அப்படின்னா வி கெட் தி எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ். அவங்க கொஸ்டினில் டேரெக்டாக எக்ஸ்பெக்டட் கொடுக்கல, நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா 200 150 100 and 50. எப்படி அது 200 150லாம் வருது. ஸோ இப்போ நம்ம ரேஷியோவில் இருக்குன்னா என்ன பண்ணுவோம், எக்ஸ்ன்னு ஆட் பண்ணிப்போமா. ஸோ 4 times x 3 times x 2 times x 1 time x. இதோட ஆன்சர் நமக்கு என்ன வரணும், 500 வரணும். ஸோ அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன, 10x is equal to 500. ஸோ இந்த 10 இங்கே டிவைட் பண்ணால் ஒரு x is 50. அப்போ ஃபர்ஸ்ட் ரேஷியோ இஸ் நத்திங் பட் 4x. அப்போ 4x இஸ் நத்திங் பட் 4 into 50 which is 200. அப்போ செகண்ட் ரேஷியோ நமக்கு என்ன 3x. ஸோ 3 into 50 which is 150. தேர்ட் ரேஷியோ என்ன 2x which is 2 into 50. அப்போ ஆன்சர் வந்து 100. அண்ட் ஃபைனலி வெறும் x மட்டும், தட் இஸ் 1x which is x. ஸோ 50 மட்டும். இதை தான் நான் மேலே எழுதியிருந்தேன். 200 150 150. தட்ஸ் இட். இப்படி தான் நம்ம எக்ஸ்பெக்டட் வேல்யூ. அவ்வளோதான். ஒன்ஸ் இதை நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா டேபிள் எழுதி சால்வ் பண்ண வேண்டியதான். சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த கை ஸ்கொயர் டெஸ்ட் சால்வ் பண்ணுறது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் என்னென்ன அப்படின்னா ஃபெயில்டு, தேர்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் அண்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அடுத்து அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி, அதாவது ஓ என்னென்ன 220 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு, 170 ஸ்டூடெண்ட் தேர்ட் கிளாஸ், 90 ஸ்டூடெண்ட் செகண்டு, ஸோ 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 500 வரணும், கண்டிப்பாக வரும் ரைட். அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அங்கே நம்ம எடுத்தது என்னென்ன எக்ஸ்பெக்டடு. ஸோ 200 ஃபெயில்டு, மேலே எங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம்ல 200 150 100 and 50. அதுதான் நம்மளோட வேல்யூ. ஸோ 100 and 50. ஸோ திஸ் இஸ் யுவர் 500 ரைட். அண்ட் O minus E கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா O minus E the whole square by E வேணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு O minus E கண்டுபிடிக்கிறேன். 220 minus 200 20, 170 minus 150 20, 90 minus 100 minus 10, 20 minus 50 minus 30. ஸோ இந்த மைனஸை பேலன்ஸ் பண்ணிடுவோம் இங்கே O minus E the whole square பண்ணுறப்ப. ஸோ தட் O minus E the whole square divided by E பண்ணிங்கன்னா you will get என்ன. ஸோ O minus E அப்போ 200 that is 220 minus 20 the whole square. அப்போ என்ன ஆகும் 20 square divided by that is 20 square divided by E ஓட வேல்யூ என்ன 200. 20 square வந்து 400 வருமா. ஸோ 400 by 200 பண்ணிங்கன்னா will get 2. Similarly O minus E 20. So 20 square divided by 150 square பண்ணிங்கன்னா will get 2.667. So minus 10 square. So 10 square minus 10 square பண்ணுறப்போ plus 100, 100 by 100 you will get 1. So minus 30 square பண்ணிங்கன்னா என்ன ஆகும் 900 divided by 50 பண்ணிங்கன்னா will get 18. So அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் finally will get 23.667. This is your O minus E the whole square by E. That is summation of O minus E the whole square by E. That is your chi-square, right? So chi-square, so மேலே போடணும் chi-square test, right? So your chi-square calculated value is nothing but this formula. So அதுதான் நம்ம இந்த டேபிள்லேயே ஃபைன் பண்ணிட்டோம் 23.667. அவ்வளோதான். ஸோ அப்போ chi-square calculated value முடிஞ்சது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். வாட் இஸ் மை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார்முலா. அவங்க கொஸ்டினில் எதுவும் கொடுக்கல பைனாமியல் அப்படின்லாம். ஸோ தட் இட் இஸ் நத்திங் பட் என்ன ஃபார்முலா. ஸோ n minus 1 ரைட். ஸோ யுவர் n வேல்யூ இஸ் 4. ஏன்னா நம்மளுக்கு 4 டேட்டாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபெயில்டு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் 500ன்னு எடுத்துடக்கூடாது ரைட், அது கேபிட்டல் N. ஸோ ஸ்மால் n வேல்யூ 4 டேட்டாஸ் தான். ஃபெயில்டு, ஃபஸ்ட்டு கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். ஸோ அப்போ 4. ஸோ 4 minus 1 இஸ் நத்திங் பட் 3. அப்போ நான் என்ன பண்ணோன்னா காமா வேல்யூ 3ல தட் இஸ் த 4 தி டேபுலேட்டட் வேல்யூ ஆஃப் chi-square at 5% level of
லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடமோட ஆன்சர் என்னென்னா 7.81 அப்படின்னு இருக்குது. எப்படி? ஸோ கை ஸ்கொயருக்குன்னு தனியாக டேபிள் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கும், மேலே ஹெட்டிங்லேயே இருக்கும் கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் அப்படின்னு. ஸோ இதில் நான் பார்க்க வேண்டியது என்னது? 3. ஸோ 3யோட ரோ இது தான். அண்டு நமக்கு தேவை என்ன? 5%. ஸோ 5%னா என்ன அர்த்தம்? 5/100 which is nothing but 0.05. ஸோ அப்போ 0.05 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மீட் ஆகிற இந்த பாயிண்ட். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 7.81. ஸோ யுவர் calculate, that is table value is nothing but 7.81. So your chi-square table value is nothing but 7.81. அப்போ what is your calculated value? So calculated value வந்து 23. அப்போ calculated value தான் பெருசாக இருக்குது. So that chi-square calculated value is greater than chi-square table value. அப்போனா நமக்கு என்ன தெரியும்? So we have to reject the null hypothesis. In case table value பெருசாக இருந்தால் தான் accept the null hypothesis. அப்போ we have to reject the null hypothesis. அப்போ ரிஜெக்ட்னா என்ன அர்த்தம்? there is no significant differenceங்கிறது அங்கே நம்ம எடுக்கிறது. அப்போ there is a significant difference அப்படின்னா என்ன அர்த்தம்? the observed results are not commensurate with the general examination result. அப்போ general examination result அந்த ரேஷியோ இருக்குல்ல, அந்த ரேஷியோ கூட இவங்க எடுத்திருக்க அந்த எக்ஸ்பெக்டேஷன், அதாவது அந்த அப்சர்வ்டு வேல்யூஸ் வந்து மீட் ஆகலை, டிஃபராக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபைனல் கன்க்ளூஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம். ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் chi-square. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் போட்டிருக்கேன். அடுத்த வர வீடியோஸில் இன்னும் இதில் இருக்க டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். ரைட்? ஸோ தட்ஸ் ஆல். இது ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர் தான் இந்த chi-square டெஸ்ட்டுங்கிறது. ஏன்னா ஒரு டேபிளை வச்சு நம்ம மொத்தத்தையும் முடிச்சிருவோம். ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அண்ட் தென் ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video.